அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் சொந்தங்களின் புரணி பேச்சால் அதிசயத்தக்க முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பராசியில் சூரியனும், சனி பகவானும், மீனத்தில் சுக்கிரன், ராகு, புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி, மிருகசிரீஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு குடும்ப அதிபதி புதன் ராசிக்கு 10ல் சனியோடு அமர்ந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தேவையில்லாத பிரயாணங்கள் மற்றும் இடம் மாறும் அமைப்புகள் உண்டுங்க. இதனால் எதிர்பாராத முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருப்பதால எந்த சிக்கல்கள் வந்தாலும் அதை நீக்கி விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. 11ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் எதிர்பார்க்காத ஒரு இடத்தில் பணவரவுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. தொழில் முதலீடுகள் அதிகரிக்குங்க. அதே போல கும்பராசியில் இந்த காலகட்டம் முழுவதுமே சஞ்சரிக்கும் சூரியனும் உங்களுக்கு துணை புரியும் விதத்தில் அமைகிறாரு. இதனால எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் என்னதான் வருமானம் அதிகரித்தாலும் தேவையற்ற செலவுகளும் வந்து நிற்குங்க. உங்களுடைய ராசிக்கு வாக்கு ஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால முன்கோபம் அதிகரிக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 5ல் உள்ள கேது மனக்குழப்பங்களை ஏற்படுத்துவாரு. அதே போல் கணவன் மனைவி உறவு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துதுங்க. சிறு பிரச்சனைகள் உதாகரமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால எந்த ஒரு சொல்லை சொல்வதற்கு முன்னரும் பொறுமையாக நிதானமாக யோசித்து சிந்தித்து பேசுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு தன மற்றும் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இந்த காலகட்டங்கள்ல நிதி பற்றாக்குறை ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அவை தளர ஆரம்பிக்குங்க. அதே போல பண நெருக்கடிகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. குடும்ப பொறுப்புகள் சம்பந்தமாக வெளியூருக்கு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. குறிப்பா இந்த வாரத்தில் கணவன் மனைவி இடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. உத்தியோகம் காரணமாகவோ அல்லது குடும்ப பிரச்சனைகள் காரணமாகவோ கணவன் மனைவி தற்காலிகமாக பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினியர்களுக்கு இந்த முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல இந்த காலகட்டங்களில் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு நிச்சயம் செய்யுங்க. காரணம் உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் கவனம் மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானமாகிய கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பெற்று சுக்கிரனுடன் இணைந்திருப்பதால உங்களுடைய உழைப்பிற்கு பாராட்டுதல்கள் கிடைக்க இருக்குதுங்க. இதுவரை எந்தவித காரணமுமே இல்லாமல் ஒத்தி போடப்பட்ட ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. சிலருக்கு புதிய சலுகைகளுடன் கூடிய
கூடிய இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் அன்பர்களுக்கு நிறுவன மாற்றமும் அதன் காரணமாக கூடுதல் சலுகைகளும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துது. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழிலை விருத்தி செய்வதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மூலப்பொருட்கள் நியாயமான விலைக்கு கிடைக்குங்க. புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க. கிரகநிலைகள் கடின உழைப்பும் வெளியூர் பயணங்களும் உங்களுக்கு வசதியை ஏற்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம சக கூட்டாளிகளினால சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலையளிக்கும். நிதி நிறுவனங்கள் ஒத்துழைக்குங்க. அதே போல் போட்டிகள் சற்று கடுமையாக இருந்துச்சு அப்படின்னா அவற்றை சமாளிப்பதில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. குறிப்பா ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல கவனம் மிக மிக நல்லதுங்க. அளவோடு முதலீடுகள்ல ஈடுபடுங்க. அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறைக்கு அதிபதியான சுக்கிரன் சுபபலம் பெற்றிருப்பதால இந்த வாரத்திலிருந்து புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க. வருமானம் உயர இருக்குது. திருமணமாகியுள்ள திரைப்பட நடிகர்கள் மற்றும் நடிகைகளிடையே அன்பு அதிகரிக்க இருக்குதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு சிறு முயற்சியிலேயே விவாகரத்து வரை சென்ற உறவுகள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு இருவருக்குள்ளும் இணக்கம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக சுபபலம் பெறக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. இருந்தாலும் கூட மேடை பேச்சுகளில் நிதானத்தை இழந்து விடாமல் கட்டுப்பாடுடன் வார்த்தைகளை அளந்து பேசுவது பிரச்சனைகள் ஏற்படுத்துவதை தவிர்க்க உதவுங்க. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் அனுகூலமாக இருக்குதுங்க. அதே போல தேவையற்ற பிரச்சனைகள்ல தலையிடுவதை குறைத்து கொள்ளுங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு, அதாவது உங்களுடைய படிப்பு உண்டு என்றிருப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. ரிஷபராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விவசாயத்துறையை கட்டுப்படுத்தும் கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்குதுங்க. உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்குங்க. அதே போல விவசாய வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. அதே போல் ஆடு மாடுகள் நல்ல அபிவிருத்தி அடையுங்க. வயல் பணிகள்ல சற்று கடுமையாக இருப்பினும் அதற்கேற்ப பலன் கிடைப்பது உற்சாகத்தை தருங்க. ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு. குடும்ப சூழ்நிலை மன அமைதியை தருங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழன் மற்றும் சனிக்கிழமை அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தரிசித்து வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.